மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து மூந்துதல். வெளியூர் அன்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலமும், உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கின்ற விடயம், இந்த பெண்களுக்கு இந்த மெனோபோஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு மாதம் ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன், இந்த கால பகுதிகளிலே எப்படிப்பட்ட பாலியல் ரீதியான உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பல பேர் எனக்கு கேட்டிருந்தார்கள். அவற்றை விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலிலே ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஆண் துணையாக இருக்கலாம், பெண் துணையாக இருக்கலாம், இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நிற்கின்ற இந்த மெனோபாஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். முதலிலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் பெரிய பிள்ளையான காலத்தில் இருந்து ஏஜ் அட்டன் என்று சொல்லுவோம், அவர்களுக்கு இந்த மாதம் அதாவது இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் ஏற்படுகிறது. இது சாதாரணமாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் 28 நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது. சாதாரணமாக 4 இருந்து 5 நாட்கள் அல்லது 3 இருந்து 5 நாட்களுக்கு அவருடைய யோனி பகுதியில் இருந்து இரத்த பெருக்கு ஏற்படுகிறது, இரத்தம் ஏற்படுகிறது. இது சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் 7 நாட்களுக்கு மேலே இடிக்குமாக இருந்தால் அதை கட்டாயமாக ஒரு வைத்தியரிடம் கொண்டு போய் காட்ட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு சாதாரணமாக 3க்கு இருந்து மேற்பட்ட பேட்ஸை மாற்ற வேண்டி இருந்தால், அதாவது சாதாரணமாக சொல்லலாம் 5 பேட் என்று சொல்லலாம், 5 பேடை அவர்கள் மாற்ற வேண்டி இருந்தாலும், அதே நேரத்தில் இந்த இரத்தத்துடன் கட்டியாக கிளாட்ஸ் என்று சொல்லுவோம், இரத்தம் போனாலும் கூட அது கட்டாயமாக அது வைத்தியருடைய உதவியை கட்டாயமாக நாட வேண்டும். இல்லாட்டி ஏதாவது அவர்களுடைய கருப்பையிலேயோ அல்லது அவருடைய சூலகம் என்று சொல்லப்படுகிற ஓவரியிலேயோ ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இது ஒரு புறம் வைத்துக் கொண்டிருக்க, இந்த மாதவிடாயானது இருக்கின்றபடியினாலே தான் ஒரு பெண் கற்பம் தரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த மாதவிடாய் தொடங்கி முடிகின்ற போதுதான் அந்த பெண்ணினுடைய உடலிலே இருக்கின்ற பெண்களுக்குரிய ஹோமோனாகிய ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் அதிகரித்து கொண்டு சென்று பலதரப்பட்ட பாலியல் உணர்ச்சிகள் அல்லது செக்ஸ் ஆசை என்று சொல்லுவோம், செக்ஷுவல் டிசையர்ஸ்களும் அவையெல்லாம் ஏற்படுகிறது. இந்த ஒரு பெண் இவ்வாறு 45 இருந்து 50 வருடம் மட்டும் அந்த பெண் வயசு மட்டும் போகின்ற போது, இந்த 45 50 வருடங்கள் வயசாக இருக்கின்ற போது இந்த மாதவிடாயானது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க போகிறது. அதைத்தான் நாங்கள் மெனோபாஸ் என்று சொல்லுவோம். இந்த மெனோபாஸ் எனப்படுகிற இந்த நிகழ்ச்சியானது, மாதவிடாய் நிற்கின்ற இந்த நிகழ்ச்சியானது 45 இருந்து 50 வயசுக்கு இடையிலே ஏற்படுகிறது. சில பேருக்கு 50 வயசுக்கு மேலேயும் போகலாம். இது ஒரு நாளிலே ஏற்படுகின்ற நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு கண்டினியூவஸ் ப்ரோசஸ், ஒரு தொடர் காலம், ஒரு 4 இருந்து 5 வருடங்களாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எனவே மெனோபாஸ் என்றால் இந்த முறை இந்த மாதம் தீட்டு வந்தது, அடுத்த மாதம் தீட்டு வரவில்லை, அப்படி ஒருபோதுமே இந்த மெனோபாஸ் அல்லது தீட்டு நிற்கின்ற இந்த ப்ரோசஸ், இந்த செய்முறை நடக்காது. எப்படி இருக்கும் என்றால், இந்த 45 வயது வந்த உடனேயே அவர்களுக்கு மாதம் வருகின்ற இந்த மாதவிடாயானது கொஞ்சம் இரெகுலராக, அதாவது ஒழுங்கற்ற தன்மையிலே வரவழைக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 1 மாதத்துக்கு 2 தரம் இவர்களுக்கு இந்த இரத்த பேற்றம் ஏற்படுகிறது. முதலில் அது என்னவாக போகும்? ஒழுங்கற்ற தன்மையாக போகும். சில பேருக்கு 4-5 மாதங்கள் தொடர்ச்சியாக வராமல் இருந்து திருப்பி 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் திருப்பி வரும். எனவே இவர் 4-5 வருடங்களாக இந்த மெனோபாஸ் எனப்படுகின்ற இந்த மாதவிடாய் நிற்கின்ற இந்த காலமானது நீடித்து சரியாக ஒரு 50 வயசு 49-50 வயசு வருகின்ற போது இது அப்படியே நின்றுவிடும். இது நின்ற பிறகு, நான் முதலிலே சொன்னேன், இந்த மாதவிடாய் ஏற்பட்ட பிற்பாடுதான் உங்களுக்கு தெரியும் பெண்களிலே உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது. சிறு வயதிலே மார்பக வளர்ச்சி, அவர்களுக்கு இந்த மயிர்கள் முளைக்கின்றது, இனப்பெருக்க பகுதியிலையும் கமக்கட்டிலே மயிர்கள் முளைக்கிறது, ஆண்களை பார்ப்பதற்குரிய ஆசை ஏற்படுகிறது, ஆண்களுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. இவையெல்லாம் இந்த ஹோமோனினுடைய தாக்கம். எனவே இந்த மாதவிடாய் நிற்கின்ற போது இந்த இரத்தத்தில் இருக்கின்ற பெண்ணுடைய ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து வருகிறது. குறைவடைந்து கடைசியிலே நன்றாக குறைந்து விடும். குறைந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? இது பெரிய பிரச்சனை ஏற்படும்.
நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷன் விந்து முந்துதலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றது என்றால் சரியாக இருக்கிறது. என்ன நடைபெறும் இந்த காலப்பகுதியிலே? இந்த மெனோபாஸ் நின்ற பிறகு பெண்களுடைய மனநிலையிலே சரியான மாற்றம். அவர்கள் அறியாமலேயே நான் ஒரு வயதுக்கு போய்விட்டேன், அல்லது சில பேர் இதை தப்பாக நினைக்குவான், நான் கிழவியாக போய்விட்டேன், எனக்கு வயது வந்து விட்டது போன்ற அவர்களை அறியாமலேயே அவருடைய மூளையினுள்ளே அந்த ஒரு எண்ணம் ஏற்படும். இந்த மனநிலையிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்திலே பெண்ணினுடைய உறுப்புகளிலும் பாரதூரமான மாற்றம் ஏற்படும். முதலாவதாக அவர்களுடைய யோனி பகுதி வெஜைனா எப்போதும் உலர்ந்து காணப்படும். சில நேரங்களில் இந்த உலர்ந்த வஜைனா, ட்ரையான வஜைனானது வெடிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் என்ன ஏற்படுகிறது? மார்பகங்களிலே வித்தியாசம் ஏற்படும். மார்பகங்கள் நல்லா தொங்க போகப்படும். எதுலேயும் அந்த மார்பக வளர்ச்சிக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் மிகவும் அவசியம். அதே நேரத்தில் உடம்பு டக்கண்டு களைப்பட, ஃபெட்டிகபிலிட்டி, டயர்ட்னஸ், காலையில் எழும்பி வேலை செய்ய முடியாத நிலைமை. அதே நேரத்தில் எண்புகளிலே வலி, ஒரே பஞ்சியாகவும் நித்திரமயக்கமாகத்தான் இருக்கும். இது இந்த மெனோபாஸினாலே பெண்களிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். முக்கியமாக ஆண்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய இந்த பெண்ணினுடைய வெஜைனா அல்லது யோனி பகுதியிலே ஏற்படுகின்ற இந்த ட்ரைனஸ் உலர்ச்சியானது பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தும். என்ன? அந்த பெண் அந்த ஆணுடன் தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது அங்கு மாற்றங்கள், பிரச்சனைகள் வரும். ஏனெனில் தாங்க முடியாத செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது பாலியல் தொடர்பு ஏற்படுத்துகின்ற போது அந்த பெண்ணுக்கு இந்த யோனி பகுதி ட்ரையா உலர்ந்து காணப்படுகிறபடியினாலும் அங்கு செக்ரிஷன் சுரப்புகள் குறைகின்றபடியினாலும், ஏனெனில் ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டரோன் அளவு குறைந்து விட்டது என்றபடியால் சுரப்புகள் ஒன்றும் வராது. மற்ற நாட்களில் ஒரு ஆணு கிட்ட போனால் பெண்ணினுடைய யோனி பகுதியெல்லாம் நன்றாக ஈரமாகிவிடும். ஒரு ஆணுடனோ அல்லது காதலனோ கதைத்து கொண்டிருக்கின்ற போதே அவர்களை அறியாமலேயே அந்த பெண்ணினுடைய வெஜைனா அல்லது யோனி பகுதி அப்படியே சுரப்புகள் வளர்ந்து அப்படி ஈரமாகிவிடும். ஆனால் இந்த மெனோபாஸ் என்ற காலத்துக்கு பிற்பாடு இவ்வாறு இந்த சுரப்புகளுடைய அளவு என்ன செய்து விடுகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. தாங்க முடியாத வலி ஏற்படும். அதன் பிற்பாடு அந்த பெண் நினைப்பார், இந்த பாலியல் உறவு அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்பது ஒரு கரைச்சலான ஒரு விடயம், ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் என்று சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணை தவிர்க்க விரும்புவார். ஆணை தவிர்த்தால் அந்த ஆணோ அந்த கணவனோ என்ன செய்வார்? தன்னுடைய மனைவியுடன் இல்லாமல் வேறு யாரையும் தேடி போவார். இதுதான் இந்த இடத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனை. எனவே நாங்கள் வருகின்ற காலத்திலே நிகழ்ச்சிகளிலே எவ்வாறு பிரச்சனையை நாங்கள் மேற்கொள்வது, எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் இந்த மணி சின்னத்தை அந்த பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான உரைவென வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.